வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோக நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. 2025ஆம் ஆண்டின் கடைசி நாள் 31/12/2025 மார்கழி மாதம் 16ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். பயணங்கள் இனிதாக அமையும். நண்பர்கள் உறவினர்கள் சந்திக்கக்கூடிய பிராப்தம். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி. நீண்ட நாட்களுக்கு பிறகு மனம் அமைதி பெறும். தெய்வ தரிசனங்களுக்கு பிராப்தங்கள் ஏற்படும். தொழில் ரீதியாக எதுவாக இருந்தாலும் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும். பொறுமையாக கையாளக்கூடிய அத்தனை விஷயமும் ஏற்றத்தை தரும். குடும்பத்தில் மட்டும் கோபம் காட்டுவது தேவையா என்பதை யோசிங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம். தடங்கல்கள் அதிகமாக காட்டுகிறது. காலையிலே அனுமன் சாலிசா கேட்பது தடங்கலிலிருந்து காப்பாற்றும். மேலதிகாரிகள் உத்தியோகஸ்தர்கள் எல்லாம் அப்படி தான் செய்வார்கள். எல்லாத்துக்கும் கோபப்பட்டால் எப்படி? உங்களுக்கு எங்கேயா ஊருக்கு போகணும், யாரையா பார்க்கணும், தெய்வத்தை பார்க்கணும், இதை பார்க்கணுன்னா பதட்டம் இல்லாமல் பார்க்கணும். பிரச்சனைகளை புத்தாண்டில் வந்து பார்த்துக்கொள்ளும். மனம் அமைதியாக கொண்டு செல்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுனம். லாபமும் சந்தோஷமும் சுபவிரயமும் ஏற்படும். உள்ளூர் வெளியூர் தொலைதூர பயணங்கள் அனுகூலத்தை தரும். நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த மனத்தாங்கல் குறையும். தெய்வ தரிசனங்களும் நண்பர்களுடைய தரிசனமும் ஆச்சரியத்தையும் சந்தோஷத்தை தரும். அசையாமசையா பொருள் சேர்க்கை நம்பிக்கையை ஏற்படுத்துவது கண்கூடாக பார்க்கலாம். இழுபறியாக இருந்த பிரச்சனை ஒன்று தீரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். லாபமும் சந்தோஷமும் அனுகூலமும் ஏற்றமும் காணப்படும். மனதில் இந்த பாரங்கள் குறையும். பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் ஏற்படும். தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் பெரிய அளவுக்கு நம்பிக்கையும் பெரிய அளவு சந்தோஷத்தை தரும். இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது பேரானந்தத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்மம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு மேலதிகாரிகள் விஷயத்திலிருந்த சிக்கல்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படும். தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு தெய்வ தரிசனங்களுக்கு உத்தரவாதம் காலையில் 7 மணியிலிருந்து ஏறப்படும். தொழில் நிமித்தமாக பயணங்கள் கண்டிப்பாக வருடத்தின் கடைசி நாளான இன்று வரவேற்கத்தக்க பயணங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி. கன்னியா ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக எல்லா விதத்திலையும் ஏற்றமும் அனுகூலமும் காணப்பட்டாலும் பசுமாடுகளுக்கு உணவளிக்க எல்லா தடைகளும் நிவர்த்தி ஏற்படும். இரத்தபந்த உறவுகள் பெற்றோர் பெரியோர் தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய உறவினர்களிடம் தர்க்கங்கள் செய்வதை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். குடும்பத்திலோ பயணங்கள் சமயத்திலோ அந்நியர் தலையீடு கூடவே கூடாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக தெய்வ பலத்துடன் நரசிம்மரை கும்பிட்டுவிட்டு அன்றாட பணிகளை ஆரம்பிப்பது மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும். இழுபறியாக இருந்த பிரச்சனை ஒன்று நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. குடும்பத்தாருடன் பயணங்கள் செய்யக்கூடிய நேரத்தில் கூட வாக்குவாதத்தையோ துணை அல்லது துணைவியை பற்றி தவறாகவோ உறவினர்களை பற்றி தவறாகவோ பேசுவது மொத்த நிம்மதி புத்தாண்டை கெடுத்துவிடும். நண்பர்கள் உறவினர்கள் விஷயத்தில்
பழக்க வழக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்தில் அதீத கவனமாக இருப்பது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி. மன நிம்மதி, ஏற்றம், எதிர்பார்த்த நல்ல விஷயம், தொலை தூரத்திலிருந்து அனுகூலங்கள், உத்தியோக ரீதியாக அற்புதமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. குடும்பத்தாருடன் உள்ளூர், வெளியூர், தொலைதூர பயணங்கள் வரவேற்கத்தக்க பயணங்களாக காணப்படுகிறது. வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம், நம்பிக்கை ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக நல்ல நம்பிக்கைகள் ஏற்படுவது ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படும். இரத்தபந்த உறவுகள் விஷயத்திலும் தெய்வ வழிபாட்டிலும் கவனமாக சென்று விட்டு வருவது ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். உள்ளூர், வெளியூர், தொலைதூர பயணங்கள், வரவேற்கத்தக்க பயணங்கள், புதிய அறிமுகத்தில் அனுகூலங்கள் காணப்படும். உத்தியோக ரீதியாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறுவது சாத்தியக்கூறான அனுகூலமான செய்தி என்பதையும், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு நிம்மதியான சூழ்நிலைகளுக்கு ஆட்படுத்தும். புதிய முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படுத்தும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.